தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். அதாவது இவ்வளோ நாள் நம்ம ஊரில் மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அதாவது காமராஜர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. இவ்வளோ நாள் நம்ம ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஒரு மடைமாற்றி வச்சுருந்தாங்க. காமராஜர் வந்து இத்தனை அணை கட்டியிருக்காரு, இத்தனை ஸ்கூல் கட்டியிருக்காரு, அவர் தான் நல்லது பண்ணார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தான் நம்மளுக்கு தெரிய வர்றது என்னென்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டையே கடனில் தள்ளிட்டு போனவரது இந்த காமராஜர் தான். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சர்களும் ஆட்சி பண்ணி ஊழல் பண்ணாத அளவுக்கு ஊழல்வாதி தான் இந்த காமராஜர் அவர்கள். உண்மையிலே என்னால் நம்ப முடியல. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து திருச்சி சிவா அவர்கள் தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த டிராவிடியன் ஸ்டாக் அவர் சொன்னதில் நான் நம்பலை. சரி, திமுககாரர் இதை பொய் சொல்லுவார் அப்படின்னு. காமராஜர் அவர்களுக்கு தோல் அரிப்பு இருக்குது, ஸோ அதனால் ஏசி ரூமில் இருக்கார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இந்த வந்து இந்த புரட்சிகரமான பத்திரிகையாளரான நம்ம முக்தார் அவர்கள் சொல்லும்போது எப்படி அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியல. காமராஜர் உண்மையை மட்டுமே பேசும் பத்திரிகையாளர். ஆமாம், ஏன்னா அவர் வந்து உண்மையை மட்டும்தான் பேசுவார். அவர் வாயிலேருந்து உண்மை மட்டும்தான் வரும். உண்மை உடனுக்குடன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் எல்லாம் போட்டு வரும்ல. அதே மாதிரி எப்படி தான் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது, கருணாநிதி அவர்கள் தான் தமிழ்நாட்டோட கர்ம வீரர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு வந்து அவர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே விடியல் கொடுத்தாரு அப்படிங்கிறது. கல்வி கண் திறந்தவரே. உண்மையிலே நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. கருணாநிதி அவர்கள் தான் கல்வி கண் திறந்தார். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து பெரியார் அவர்கள். அப்படி ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து ஊடகத்தில் போட்டு உடைச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க. தெரியாதவங்களுக்கு நான் வந்து 2K கிட்டு. எனக்கு வந்து 2001 நான் பிறந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு 24 வயசு ஆகுது. இன்றைக்கி வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் வந்து காமராஜரோட ஆட்சி காலகட்டத்தில் வளரலை. இப்போ வரலாறு பார்த்தது, நம்ம அப்பா பார்த்து வளர்ந்த ஒரு தலைவர், அவரோட காலகட்டத்தில் நடந்த விஷயத்தையே இந்த அளவுக்கு இவனுங்க பொய்யை சொல்லி காட்டுறாங்கன்னா, அப்போ நாளைக்கு இந்த வரலாறை நம்ம கொண்டு போய் சேர்க்கலன்னா நாளைக்கு என்னென்ன பொய்யை இது பண்ணுவாங்க. தமிழக இனத்தின் தலைவரே கருணாநிதி ஆகிறார். ஆமாம், ஆக்சுவலாக தமிழ் அதாவது உண்மையிலேயே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, பெரியார் அவர்கள் தான் எல்லாரையும் படிக்க வச்சாங்க, பெரியார் அவர்களுக்கு தான் கண் திறந்தாங்க, பெரியார் அவர்களுக்கு தான் பெண்கள் வந்து சுதந்திரமாக நடக்கிறதுக்கான. ஏன் இன்றைக்கி பெண்கள் சுதந்திரமாக நடக்கிறாங்களா இல்லையா? நடக்கலை. ஏன் நடந்தாச்சுன்னா கற்பழிக்கிறான், ஆட்டோவில் தூக்கி கொண்டு போகிறான், செயின் அறுக்கிறான், தாலி அறுக்கிறான், இவங்க சொல்கிற மாதிரி சங்கிலி பருப்பு, தாலி அறுப்பு எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ பெரியார் அவர்கள் சொன்னால் இந்த பெண் விடுதலை, சுயமரியாதை இதெல்லாம் சொல்லும்போது இன்றைக்கி கவுண்டர், அந்த கவுண்டர், இந்த கவுண்டர்னு சொல்லிட்டு யார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அந்த கம்யூனிட்டியை அதாவது நான் அந்த கவுண்டர் அப்படின்னு அந்த கம்யூனிட்டியை நான் சொல்லலை. அதாவது சுயமரியாதை, சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த ஊருக்கு போய் அவரோட பேரை சொல்லி இந்த கவுண்டர் அந்த கவுண்டர்னு சொல்லிட்டு அவரை புகழ்பாடி போற்ற அளவுக்கு அவங்க இந்த கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிறாங்க, மேடை ஏற்றி பேசுகிறாங்கன்னா எங்கே போச்சு இந்த சமூக நீதி? எங்கே போச்சு பெரியாரோட கொள்கையெல்லாம்? ஜாதி ஒழிப்பு, சமூக நீதி எல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரில. அதாவது அப்போ பெரியார் பண்ணியிருக்காருன்னா, கீழ்வெண்மணின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடந்துச்சு. ஒரு கூரை வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பச்சை குழந்தைங்க கிட்டத்தட்ட 60 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு பிறமொழி பேசக்கூடிய ஒரு பண்ணையார் ஒருத்தர், அந்த அவங்க வந்து ஊதிய உயர்வுக்காக போராடின ஒரே காரணத்தினால அந்த கூரை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அந்த 60 சில்லற, அந்த கவுண்ட் மட்டும் எனக்கு தெரில, 60 சம்திங் நினைக்கிறேன், அந்த பச்சிலம் குழந்தைங்களும் இருக்காங்க. ஒட்டுமொத்த பேரும் தீ வச்சு எரிச்சு கொள்றாரு. அதாவது அடிமைகள் நீங்க எப்படிடா வாயை திறக்கலாம், கேள்வி நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னால தீ வச்சு எரிச்சு கொண்டாங்க. அந்த தீ வச்சு எரிச்சு கொன்ன டைம்ல அமைதியா மௌனம் காத்தது யார் தெரியுமா? சாதியை ஒழித்த தலைவர் பெரியார். அந்த இடத்துல என்ன, இவங்க வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்களா, இவர் வந்து உயர் ஜாதி சமூகத்தை சார்ந்த பண்ணையாரம். அதை ஒழிச்சது பெரியார் அவர்களாம். ஸோ அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அவர் பெரியாரை பெருசாக போட்டுனாங்க. கடைசி அந்த குற்றத்துக்கு, அந்த குற்றம் நிரூபிக்கப்படாதனால இவர் வெளில வந்துட்டார். அந்த குற்றத்துக்கு தண்டனை வாங்கி கோர்ட்டில் போய் தண்டனை வாங்கி கொடுக்கல, அந்த பண்ணையாரை வெட்டி கொன்னது யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். சரி, இன்னைக்கு வந்து அவருடைய அந்த நிறைவு இடத்துல இந்த 60 சில்லற பேரோட ஒட்டுமொத்த பேரோட, சாரி அந்த கவுண்ட் மட்டும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் மறந்துட்டேன், அந்த ஒட்டுமொத்த பேரோட பேர்களும் நினைவுகளும் கல்வெட்டை சித்தரிச்சிருக்காங்க. யாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். இன்னைக்கு அவங்க அப்படி இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. ஆனால் பெரியார் என்ன பண்ணாரு? ஒன்றுமே பண்ணல. அன்றைக்கி வந்து சரி ஜாதியை நீங்கள் ஒழிச்சிட்டிங்க அப்படின்னு. இன்றைக்கி என்ன ஜாதி ஒழிஞ்சிச்சு? இன்றைக்கி ஜாதி ஒழியாத ஒரு காரணத்தினால தான் இங்கே கவுண்டர்னு சொல்லிட்டு பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. யார்? திராவிட கட்சியோட தோழர்கள். யார்? தோழர்கள்லாம் இல்லை, திராவிட கட்சியிலேருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்க லட்சணத்தில், அதாவது அவரோட என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில.
கிட்டத்தட்ட 12,000 + 6,000 மூடி இருந்த பள்ளிகள், கிட்டத்தட்ட 18,000 பள்ளிகள் ஒட்டு மொத்தமாக திறந்தாங்க. பெல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க திருச்சியில். அதுக்கடுத்து NLC, அதாவது வந்து இந்த கோச் ஃபேக்டரி இருக்குல்ல நெய்வேலியில், அது வந்து லைக் கரண்ட் தயாரிக்கிறதுக்காக. அதாவது இந்தியா வந்து ஒட்டு மொத்தமாக ஒளிறதுக்கான காரணமே அந்த நெய்வேலி தான். இவங்க என்ன பிரைவேட்டுக்கு வித்திருப்பாங்க. அதான் இவங்கள வந்து பிரைவேட் வித்துருக்காங்க. நான் நேற்றுக்கு சாட்டை துரைமுருகனோட வீடியோ பார்த்தேன். ஒட்டு மொத்தமாக போட்டு பொழந்திருந்தாங்க. அந்த பிரைவேட்டு வித்திருப்பாங்க, அந்த பிரைவேட்டே இவங்களா இருந்திருப்பாங்க. அதான் அதிசயம். அந்த பிரைவேட்டே இவங்களா தான் இருந்திருப்பாங்க. லைக் வந்து நம்ம ஆக்சுவலாக அதை நம்ம பார்த்துட்டு அதை பேசியிருந்தோம்னா, அதை பேசினோம்னா என்னடா அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே ஒப்பிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உண்மையை சொல்லி தான், ஆனால் உண்மையை சொல்லி தானே ஆகணும் கழகத்தோட அருமை பெருமைகளை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் லைக் வந்து NLC நெய்வேலி பிளான்ட், அதை தாண்டி வந்து ICF கோச் ஃபேக்ட்ரி, அதாவது ரயில்வேக்கான கோச் இதை அந்த பெட்டிகளை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி. என்னென்னமோ பேப்பர் ஃபேக்ட்ரி, அது என்னென்னமோ கொண்டு வந்தார். அதுக்கடுத்தது இங்கே மணலியில் வந்து ஆயில் ரிஃபைனரி, எவ்வளவோ திட்டங்களை, எவ்வளோ பிளான்ஸை அதாவது பெங்களூருக்கு, கர்நாடகாவுக்கு, வட மாநிலங்களுக்கு போக வேண்டிய பல திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இங்கே 80%, அதாவது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பலருக்கு வெளி மாநிலத்தவர்களுக்கு வடநாட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இங்கே வேலை வாய்ப்பை இவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. எல்லாரும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. ஆனால் காமராஜர் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா, 80% ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு யாருக்கு கொடுக்கணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் இங்கே இருக்கிறவங்க பொழைப்பான். ஆமாம். உனக்கு ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கா, 3 கிலோமீட்டரில் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் ஸ்கூலு, 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் கூட, ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 கிலோமீட்டர் கொஞ்சம் கூட அது நடக்கும். அப்படிங்கிறதுனால சரி, உனக்கு வந்து வறுமைனால இருக்கியா, மதியம் சாப்பாடு, உணவு திட்டம், என்னென்னமோ கொண்டு வந்தார். உன்னை படிக்க வச்சு ஆளாகி நல்லா ஆடை உடுக்க வச்சு உன்னோட வறுமையிலேருந்து போக்கி நீ படிக்க வச்சு ஆளாக்கி நீ வேலை பார்த்து நீ ஒரு பொருளாதாரத்தில் மேலே வந்து நல்லா துணிமணியெல்லாம் போட்டு நீ வந்து உட்கார்ந்துட்டு காமராஜர் என்ன பண்ணார், காமராஜர் அவர் கடன் வாங்கி விட்டார், காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டை ஊழல் மிகுந்த ஒரு நாட்டாக்கிட்டார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரை நிலைநாட்டுறீங்க? குடிக்க வச்சவனை போய் நிலைநாட்டுறாரு. குடிகாரன், தமிழ்நாட்டு மக்களை குடிகாரன் ஆக்க வச்சவனை போய் நிலைநாட்டிட்டு இருக்கீங்க. அதாவது இன்னொரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணுறாங்க. லைக் வந்து விஜய் அவர்கள் இருக்காங்கல்ல, இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்கார் தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சியை சார்ந்து தான் இந்த ஒரு பாஸ்டர் வந்து அங்கே பேச போயிருக்காரு அந்த இன்டர்வியூவில். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய சமுதாயத்திலேருந்து, ஐ மீன் அந்த கம்யூனிட்டியிலேருந்து, ரிலீஜியன்லேருந்து ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் தான் ஆள போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு போய் அவர் அடிக்கணும்னு எனக்கு தெரில. அதாவது உங்களுக்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அன்அஃபிஷியலான பேச்சாளராக யார் இருக்காருன்னா முக்தார் அவர்கள். ஆமாம். நீங்கள் எதுக்கு வந்து புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் மாற்றத்துக்காக வராரோ வரலையோ, இல்லை அவர் கொள்கை இருக்கோ கொள்கை இல்லையோ, அரசியல் அறிவு இருக்கோ இல்லையோ தெரியாது, அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது யாருன்னா அந்த கட்சி எலெக்ஷன் நின்று அவங்க ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அது நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே அதான் நான் அது எதில் பேசுறதுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ஊற்றி கொடுத்து நீ அதாவது இலக்கு டார்கெட் ஒரு நாளைக்கு 700 கோடி ரூபாய், தீபாவளியா 1000 கோடி ரூபாய் டார்கெட் வைக்கணும். அதாவது சரக்கை தயாரிக்கிறதோ இவங்க தான். அந்த சரக்கை தயாரித்து அதை வந்து டாஸ்மாகில் விற்று அதுலேயே எக்ஸ்ட்ரா 10 ரூபா சம்பாரித்து 10 ரூபா சம்பாதிக்கிறத தாண்டி பிளாக்லேயே விற்று, அந்த பிளாக்ல விற்றது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக்லேயே சாராயத்தை விற்று காசு பார்க்குறவங்க தான் இவர் சொல்கிற காமராஜர்கள். இப்படி காமராஜர்களை இவர் சொல்கிறவங்களெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறையினர் வந்து நம்பி புதுசாக மக்களுக்காக வர்றவங்க, சர்வ் பண்ணுறதுக்காக வர்றவங்க, அதை தாண்டி வந்து ஏற்கனவே மொல்ல மாதிரியே இருந்தவங்களெல்லாம் இங்கே காமராஜர்களாக இவங்க வந்து கட்டமைச்சாங்கன்னா நாளை தலைமுறை எப்படி இருக்கும்னு தான் எனக்கு தெரில. அதாவது இன்னைக்கு அதாவது நானே அவர் என்னென்ன பண்ணாரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி வந்து புஸ்தகத்தில் நம்ம படிச்சிருக்கோம். அதான் எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, லைக் வந்து எங்களுக்கு மாத்தூர் தொட்டி பாலத்தை கட்டினார். ஏஷியாலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜ், ஹையஸ்ட் பிரிட்ஜ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு டேமில் வரக்கூடிய தண்ணியை அப்படியே அங்கேருந்து இரிகேட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அந்த ஒட்டுமொத்த பகுதிக்கான விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம். வைகை அணை, பவானி அணை, என்னென்னமோ கிட்டத்தட்ட ஸ்கூல்ஸ் மட்டுமே 18,000 பள்ளிகளை திறந்தார், படிக்க வச்சார். அதாவது சொன்னது போல் லைக் வந்து பெட்ரோல் செலவாகிறோன்னு சொல்லிட்டு சைலன் வச்ச வண்டியை அவருக்கு எதுக்கு என் ஊரில் இங்கே இந்தியாவில் நான் என்ன பாகிஸ்தான்லேயே போயிட்டுருக்கேன், இங்கே இருக்கிற ஊரில் நான் எதுக்கு சுதந்திரமாக போகிறதுக்கு அது செலவாகிறோன்னு அதை கட் பண்ணார்.
வீட்டில் இவங்க சொல்கிறாங்கல்ல ஏசி வச்சு அவர் வந்து தோல் அரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தணும்னா இது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. லைக் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்த்துருவோம். ஸோ அது மூலமாக காமராஜரை ஃபஸ்ட்டு அடிக்கலாம். ஸோ இதில் அடித்தது மூலமாக ரெண்டாவது அடுத்தது ஒரு விஷயத்தில் என்னென்னா இந்த மாதிரி அவர் ஊழல் பண்ணிட்டாரு, கடனை வளர்த்தி விட்டாரு. ஸோ அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி திமுகலேருந்து கொஞ்சம் பேர் பேசுவாங்க. ஆமாம், அது இதுக்காக தான் அவர் கடனை வளர்த்தாரு, ஏன்னா மக்களை படிக்க வைக்கணும்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்ல, ஸோ தமிழ்நாட்டுக்கு பணம் இல்லை, ஸோ கடன் வாங்கினாரு. ஸோ கடன் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு கட்டண உடனே மக்கள் எல்லாரும் என்ன நினச்சிருவாங்க, ஓ காமராஜர் அவர்கள் ஏசியில் தான் இருந்தார், அவருக்கு தோல் பிரச்சனை இருந்துச்சு, காமராஜர் அவர்களும் கடன் வாங்கினார்ல, இவங்க என்ன கடன் வாங்குறது, அவங்களும் கடன் வாங்கினார்ல கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சாதாரண தானே அப்படி இயல்பாக்கிடுவாங்க. சரி, இது ரெண்டத்தையும் தாண்டி இதுக்கு அடுத்த நிலைமை அடுத்து இயல்பாக எப்படி ஆக்குவாங்கன்னா, கருணாநிதி அவர்கள் என்ன அவர் காமராஜர் அவர்கள் படிக்க வச்சார், பெரியார் அவர்கள் சமூக நீதியை கொண்டு வந்தார், கருணாநிதி அவர்கள் இங்கே மிகப்பெரிய லெவலில் தொழில் பேட்டைகள் எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு எவ்வளோ தூரம் வாழ்வாதாரத்தை முன்னேற்றி இலவச பெண்களுக்கு இலவச பஸ்ஸு, படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு மாதம் 1000 ரூபா, வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு மாதம் 1000 ரூபா எல்லாரையும் கொடுத்து கடைசி வரைக்கும் பிச்சைக்காரர்களாக உட்கார வைக்கிற சாதனையை காமராஜர்கள் மாதிரி சித்தரிக்கிற வேலையை தான் இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஆட்சி தான் கடைசி வரைக்கும் அந்த நீந்திர மீனுக்கு நீச்சல் சொல்லி கொடுக்காமலே கடைசி வரைக்கும் 1000 ரூபா 2000 ரூபா போட்டு ரேஷன் கடையில் ஃப்ரீயான ஒரு சாப்பாடையும் போட்டு அவங்கள வந்து பசியிலேயே வச்சிருக்கணும், பட்னியிலே வச்சிருக்கணும், அவங்களுக்கான அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாத எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கவங்க தான் காமராஜரா என்ன. அங்கே ஒருத்தர் ஃப்ரீயாக இலவச உணவு எதுக்கு கொடுத்தாருன்னா, மதிய உணவை சாப்பிட்டு தெம்ப படித்து முன்னேறணுங்கிறதுக்காக. படித்தா முன்னேறிடுவான், முன்னேறினா அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் வேலை பார்க்கணும், வேலை பார்க்குறதுக்கு சுற்றி இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வராரு, கம்பெனிஸை கொண்டு வராரு. அங்கே வேலை பார்க்குறதுக்கு 80% எம்ப்ளாய்மெண்ட்டை இவர் கொடுக்குறாரு. அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இவன் வேலை பார்த்தது மூலமாக திருப்பி அவன் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறான், இந்த சொசைட்டியில் வீடு கட்டுறான், அடுத்து அவனோட பிள்ளைய படிக்க வைக்கிறான், வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறான், அது மூலமாக இன்னொரு இண்டஸ்ட்ரி ஓடுது, வீட்டில் இன்னும் பொருட்களை வாங்குறான், அது மூலமாக இன்னொரு இண்டஸ்ட்ரி ஓடுது, திருப்பி என்னென்னா வீட்டுக்கு சமுதாயத்தை மேம்படுத்துகிறான், சொத்து வாங்குறான், அந்த சொத்தில் ஏதோ ஒன்று கட்டுறான், அவன் தொழில் பண்ணுறான், மேம்படுது, டேக்ஸ் கட்டுறான், கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது. இப்பேற்பட்ட ஒரு செயினை உருவாக்க தெரிஞ்ச காமராஜர் அவர்கள் எங்கே இந்த பக்கம் என்னன்னா குடிகாரனா இலக்கு பார்த்து 1000 கோடிக்கு 700 கோடி அடிச்சிட்டான், ஐயோ இன்னொரு 300 கோடி அடிக்கலையே, அவனுக்கு சரக்கை ஊற்றி கொடுத்து டாஸ்மாகில் அந்த சரக்கு விற்றது போதும் இல்லாமல் திருப்பி எக்ஸ்ட்ரா 10 ரூபா விற்று திருப்பி அதுலேருந்து பல 1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சு அதை தாண்டி அதே டாஸ்மாகில் சாராயத்தை விற்று மாட்டினவனுங்க தான் இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜர்லாம். இந்த நாய் எல்லாம் அவரோட மனித கழிவுக்கு சமமாவாரா? இவங்க வந்து தமிழக இனப்படுகொலையும் செஞ்சுட்டு இலங்கையில் என்னன்னா தமிழக இனத்தலைவர்களாக விரும்புகிறாங்க. காமராஜர், தேவர், ரெட்டைமலை சீனிவாசர் மற்றும் இவர்களை எல்லாரையும் ஜாதிய தலைவர்களாக சுருக்கி கொண்டிருக்காங்க. ஏன்னா இது எப்படி அது நான் சொல்லணும்னு இருந்தேன், எப்படி கட்டமைச்சிட்டு இருக்காங்கன்னா, கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு தமிழருக்கான இனத்தலைவரான், ஆனால் வந்து தமிழர்களுக்காக போராடின ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைச்ச அம்பேத்கர் அவர்களாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்து இங்கே முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்தாலும் சரி, அவரை வந்து ஒரு தேவர் கம்யூனிட்டிக்கான ஒரு தலைவர். நாடாரா காமராஜர் அவர்கள் அவருக்கான தலைவர். இமானுவேல் சேகரனாரா அவர் வந்து அவங்களுக்கான தலைவர். எல்லாம் ஜாதிய தலைவர்களா சுருக்கி கொண்டு ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவர்களா அவர் வந்து இந்த சமுதாயத்துக்கான தலைவர். இப்படி அதாவது எல்லாரும் மக்களுக்காக ஒரு தருணத்தில் போராடி சிறை சென்று அரச உருவாக்குறதுக்கான வேலையில் ஈடுபட்டவங்க, தங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி இருக்குது. இவங்க வந்து இணைவியர் துணைவியர் என்னெல்லாம் வச்சு 3 பேர். சங்கரலிங்கனார்னு ஒருத்தர் இருக்காரு, கிட்டத்தட்ட 72 நாட்கள் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம, தஞ்சாவூர் நினைக்கிறேன், தண்ணி கூட குடிக்காம சாப்பிடாம தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் மாகாணம் என்ற இருந்த நம்ம ஊருக்கு தமிழ்நாடு என்று பெயர் வரணுங்கிறதுக்கு, ஆஃப்டர் ஆல் இதெல்லாம் ஒரு போராட்டமாக நீங்கள் நினைப்பீங்க, தமிழ்நாடு என்று பேர் வரணும் என்கிறதுக்காக போராட்டம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து செத்தாரு. இல்லைன்னா இவங்க திராவிட நாடுன்னு பேர் போட்டுட்டு அப்படியே நம்மளை அழிச்சிட்டே போயிட்டே இருப்பாங்க, எரேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மதுரை ஹைகோர்ட் கேள்வி கேட்குது, ஏதாவது என்னன்னா ஊரில் எல்லா இடத்துலையும் காமராஜர் அவருடைய சிலை இருக்குது, ஜெயலலிதா அவருடைய சிலை இருக்குது, எம்ஜிஆர் அவருடைய சிலை இருக்குது, பெரியாருக்கு சிலை இருக்குது, இவங்க எல்லாரும் என்ன நொட்டுனாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சிலை வைக்கிறீங்க, ஆனால் இங்கே வந்து சங்கரலிங்கனாருக்கு சிலை இல்லை, இந்த மாதிரி பெரும் தலைவர்களுக்கு சிலை இல்லை. அதாவது அவங்க எப்படி இன்டெரக்டாக கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி அதாவது ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு, இவருக்கு வந்து சிலை வைக்கணும், மதுரையிலேருந்து புதுசாக கட்டுற பஸ் ஸ்டாண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பேட்டைகளுக்கு தொழில் பேட்டைகளுக்கு இவருக்கான சிலை வைக்கணும், இவருக்கான பெயர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க.
நீதிமன்றம் அதுக்கான இதை அரசு வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னா இது மாதிரி புதுசாக கட்டுறதுக்கு இவரோட பேரை வைக்கணும் அப்படின்னு. ஆனால் எல்லா இடத்துலையும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு ஏர்போர்ட், இந்த மாதிரி வைக்கும்போது அது யாரோட வரலாறை நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா நம்மளோட வரலாறு. அவங்க அங்கேருந்து வந்து இங்கே வந்து நம்மளை ஆட்சி பண்ணி நம்மளுக்கு எந்த வரலாறும் கிடையாது, நீ எல்லாம் குடிகாரன், உனக்கு சாப்பிட தெரியாது, உனக்கு உடுக்க தெரியாது, உனக்கு படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எங்கள் ஆளு பெரியார் தான் கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னால் நினச்சிட்டு இருக்கிற நம்ம தான் முட்டாளா, இல்லை எருமை வந்து ஹெலிகாப்டரும் ஓட்டுறோன்னு சொல்லிட்டு சொன்னாலும் நாளைக்கு நம்ம சமுதாய மக்கள் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆமாம், இவங்க கொள்கை தலைவரான பெரியார் வந்து தன் வளர்ப்பு மகளே திருமணம் பண்ணியிருக்கிறாரு. இவர் என்ன மனைவி, இணைவி, துணைவின்னு சொல்லிட்டு பலரை கட்டியிருக்கிறாரு. ஏன்னா தங்கள் சுகதுக்கங்களை தியாகம் செஞ்சு இந்த தமிழ்நாட்டுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த காமராஜர், தேவர் போன்றவர்களுக்கு பெருந்தலைவரோ தேசிய தலைவரோ உள்ள பேர்கள் வாரதுல இவங்களுக்கு பெரும் பொறாமையாக இருக்குது. இவங்கள் தான் தந்தை, பெரியார் இந்த மாதிரிப்பட்ட பெரும் பெயர்களை வச்சு கொண்டு திருடி கொண்டு இப்பவும் நம்ம பட்டத்தை அவங்க வச்சிருக்காங்க. ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருந்தார், எங்கேயா போனாரு, அப்பேற்பட்ட மக்களுக்காக உழைச்சாரு. இந்த அளவுக்கு மக்கள் பேசும்போது கடைசியில் நம்ம இவனுங்களை என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. யாருன்னா நான் மக்களை சொல்கிறேன், இவனுங்க வந்து ஓட்டிங் சிஸ்டம் மூலமாக தான் இவங்க வராங்க, ஓநாய்கள், அது அப்படிதான் இருக்கும். நம்ம தான் அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுட்ருக்கோம். ரொம்ப சிம்பிள். டிக்ஷனரியை திறந்து பார்த்தா ஒரு ப்ரௌஸ் பண்ணால் வாட் இஸ் கரப்ஷன், ஊழல்லாம் என்னன்னு நீங்கள் போட்டிங்கன்னா கருணாநிதின்னு வரும். அப்படிங்கிற ஒரு ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் ஊழல் சர்க்காரிய கமிஷனா அது வந்து அது சர்க்கரையை எறும்பு திண்டு விட்டது, சர்க்கரை கொண்டு வந்த கோணி பைக்களை வந்து கரையன் திண்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன். சாமர்த்தியசாலி. அதை தாண்டி வந்து கூவத்தில் வருஷம் 1000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. கூவ நதியை வந்து நாங்கள் சீர் செய்கிறோம் அப்படின்னு. கூவம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படியே தான் இருக்கு. இந்த அளவுக்கு ஊழல் மிக்கவங்க தான் உங்களுக்கு காமராஜர்னா, அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறோம்னு எனக்கு தெரில. முடிஞ்ச அளவு தமிழக மக்கள் விழிப்புடன் இருந்து இது மாதிரிப்பட்ட ஓநாய்கள் கிட்டே இருந்து பணம் வாங்கி நம்ம தமிழக மக்களுடைய முதுகை குத்தி துரோகம் செய்கிற சிலரை வந்து புறக்கணித்து நம் தமிழக மக்களுடைய ஒவ்வொரு தலைவர்களுடைய வரலாற்றையும் கொண்டு சென்று செய்வீங்க என்று நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.